வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி தின் லேயர் ஹோம்மேட் பீஸா தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு சேர்க்குறேன், ஒரு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்க்குறேன், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டுங்க. இப்போ டொமேட்டோவையும் பாயில் பண்ணுறேன், ஒரு கார்னையும் பாயில் பண்ணுறேங்க. இப்போ 1 ஹவர் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு, 2 கப் மைதா ஆட் பண்ணுறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம இதை 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊறணுங்க. டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு, கார்னும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ டொமேட்டோவை எடுத்து நம்ம அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸாவுக்கு சாஸ் தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஒரு ஜார் எடுத்து நம்ம டொமேட்டோவை சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க. ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிற கார்லிக் சேர்க்குறேங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஆனியனையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க. டொமேட்டோ பியூரியும் இப்போ நம்ம சேர்த்து நல்லா குக் பண்ணணுங்க. இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் சுகரையும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்க. இப்போ பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நல்லா எடுத்து நம்ம ஒரு 4 பீஸா நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. நாலு பீஸா ரெடி பண்ணிவிட்டு அதை உருட்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண வேண்டியதுதாங்க பீஸா. நான் கொஞ்சம் மெல்லிஸாக செய்கிறேங்க, ஏன்னா ஓவனில் இல்லை, நார்மலாக தவாவில் வச்சு தான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் மெல்லிஸாக கொஞ்சம் தேய்க்கிறேங்க. இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு நம்ம அது எல்லாமே ஹோல்ட் பண்ண போகிறோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா குத்தி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பீஸா சாஸை அதில் அப்ளை பண்ணி கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் அதையும் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கட் பண்ணிக்கிற கேப்சிகம் நான் நீல வாகில் கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் டெக்கரேட் பண்ணுறேன். அதோட ரெட் கேப்சிகமும் நான் சேர்க்குறேன். அதோட ஆனியனையும் கட் பண்ணி நான் அதில் சேர்க்குறேங்க. நம்ம பாயில் பண்ணோம் இல்லைங்களா கார்ன், அதையும் நான் இதோட ஆட் பண்ணுறேங்க. பன்னீரையும் நான் இப்போ அதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேங்க. நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணலாம், பன்னீர் இல்லைன்னா மஷ்ரூம், நம்மளோட விருப்பம் தாங்க. இப்போ கொஞ்சமாக சீஸு நான் அது மேலே தூவி விடுறேங்க. அவ்வளோதான். இதோட கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் அதை ஹீட் பண்ணியிருக்கேங்க. அதில் தான் நான் இப்போ இந்த பீஸா ரெடி பண்ணதை குக் பண்ண போகிறேன். ஒரு 30 மினிட்ஸ் குக் ஆனால் பீஸா ரெடிங்க.
பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? ஹோம்மேட் பீஸா ரெடிங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.